அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். இந்த நாளிலே 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்திலிருந்து ஒரு முக்கியமான சத்தியத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். அதாவது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கிலும் செவி கொடுக்க சேர்தலுமே நலம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல், அவருடைய சத்தத்திற்கு நாம் செவி கொடாமல் எவ்வளவு காணிக்கைகளை கொண்டு வந்து கொடுத்தாலும் அதிலே கர்த்தர் பிரியப்படுகிறது இல்லை. நம்முடைய காணிக்கை அங்கீகரிக்கப்படும் என்பதாக நாம் கர்த்தரால் அங்கீகரிக்கப்பட்டிருக்க வேண்டும். மந்தையின் தலையீற்றுகளிலே கொழுமையானவைகளை ஆபேல் கொண்டு வந்து படைத்தார். அதனால் கர்த்தர் அந்த காணிக்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை. கர்த்தர் ஆபேலையும் அவன் காணிக்கையும் அங்கீகரித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது, நம்முடையவைகள் அங்கீகரிக்கப்படும் என்பதாக நாம் அங்கீகரிக்கப்படத்தக்க விதத்தில் வாழ வேண்டும். கர்த்தர் அதற்குரிய கிருபைகளை நமக்கு தருவாராக. பொதுவாக காணிக்கை என்று சொன்னால் சிலருடைய எண்ணங்கள் எப்படி இருக்கிறது என்று சொன்னால், எல்லாரும் அப்படி அல்ல. சில மனிதர்கள் நினைக்கின்றார்கள், ஐயோ அந்த ஊழியக்காரர் ரொம்ப கஷ்டப்படுறாரு, நம்ம சப்போர்ட் பண்ணுவோம் அந்த மினிஸ்ட்ரியை அப்படின்னு நினைக்கிறாங்க. சில பேர் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், அந்த ஊழியக்காரரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்காக கொடுக்கக்கூடிய ஆட்களும் இருக்கிறார்கள். அல்லது நம்ம கொடுத்து தான் அந்த சபையை வாழ்ந்துக்கிட்டு இருக்குதுன்னு நினைக்கக்கூடிய ஆட்கள், இந்த ஊழியக்காரன் வாழ்கிறதே நம்ம கொடுக்குற காசில் தான் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆட்களும் இருக்கிறார்கள். ஆனால் நான் ஒன்றை சொல்லுகின்றேன், காணிக்கை என்று வந்து விட்டால் ராஜாவை கனம் பண்ண நாம் காணிக்கை செலுத்த வேண்டும். கர்த்தருக்கு கொடுக்கிற மனப்பான்மையோடு அதை செய்ய வேண்டும். உற்சாகமாய் செய்ய வேண்டும். மனப்பூர்வமாய் செய்ய வேண்டும். கட்டாயத்தின் பேரிலோ விசனத்தின் பேரிலோ அதை செய்யக்கூடாது. அப்படிப்பட்ட காணிக்கைகளைத்தான் தேவன் அங்கீகரித்து ஏற்றுக்கொள்வார். நாம் கொடுத்து அவர் வாழ வேண்டிய அவசியமில்லை. அவர்தான் எல்லாவற்றையும் நமக்கு தருகின்றவர். தாவீதை கேட்டால் தாவீது சொல்கின்றார், எல்லாம் உம்மிடத்திலிருந்து வந்தது, உம்முடைய கரத்திலிருந்து வாங்கி நாங்கள் உமக்கு தருகின்றோம் என்று சொல்லுகின்றார். ஆகவே காணிக்கை செலுத்த வருகின்ற போது நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரத்தில் உள்ள வசனத்தை மறந்துவிடக்கூடாது. உன் விளைவின் எல்லா முதற்பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. காணிக்கை என்பது இறந்து கொடுப்பதல்ல, இறங்கி கொடுப்பதல்ல, பரிதாபப்பட்டு கொடுப்பதல்ல, ராஜாவை கனம் பண்ணுவதற்காக கொடுக்கக்கூடியது. அன்பு தேவ பிள்ளைகளே, ஒரு முறை எப்படித்தான் விக்டோரியா மகாராணி இந்திய தேசத்துக்கு வந்திருந்த போது அவர் காஞ்சிபுரத்திலே ஒரு இடத்துக்கு போகின்றார். அவர் சந்திக்கிற மனிதர்கள் எல்லாம் அவருக்கு ஏராளமான வெகுமதிகளை கொடுத்தார்கள். அந்த மகாராணியார் இல்லாதவர்கள் என்பதற்காக கொடுக்கவில்லை. அந்த மகாராணியார் தன்னுடைய கம்பெனிக்கு, தன்னுடைய இடத்திற்கு, தன்னுடைய ஜவுளி கடைக்கு வந்திருக்கிறாங்க, அவங்கள கனம் பண்ண வேண்டும் என்று சொல்லி அதை கொடுக்கின்றார்கள், அந்த பரிசு பொருட்களை. அவங்க அந்த ஜவுளியை காசு கொடுத்து வாங்கக்கூடிய திராணியற்றவர்கள் அல்ல. ஆனால் அந்த ராஜாவை கனம் பண்ணுவதற்காக அவர்கள் செய்கின்றார்கள். அப்படித்தான் கர்த்தருக்கு நாம் காணிக்கை செலுத்த வருகிற போது அவரை கனம் பண்ணக்கூடிய விதத்தில் நடந்து கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. God bless you.